ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கெஸ்ட்டை அறிமுகம் செய்து வைக்கிறதுல மிகவும் பெருமைப்படுகிறது பேசு தமிழா பேசு. திரு RVS மணி அவர்கள் இந்த நாட்டில் எப்படி காங்கிரஸ் என்ற நாசகர சக்தி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதற்கு பெரிய சதியை செய்திருக்கிறாங்க என்பதை ஒரு இன்சைடரா உள்துறை அமைச்சகத்திலே பணிபுரிந்த ஒரு அண்டர் செக்ரட்டரி தான் இவருடைய புத்தகம் இந்த சாஃப்ரான் டெரர் பத்தி, ஹிந்து டெரர் பத்தி இவர் வாழ்க்கையில அனுபவித்ததை ஒரு புத்தகமாகவும் வெளியிட்டிருக்காரு. பெரிய ஹிட் அந்த புத்தகம். ஒட்டுமொத்த இந்த தமிழ் ஊடகமே புறக்கணித்த அல்லது பேச தயங்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த ஹிந்து டெரர். எப்படி இந்த நாட்டில் இந்துக்களுக்கு எதிராக ஒரு சதி நடந்தது என்பது. அதை பத்தி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம திரு RVS மணி அவர்களிடம் கேட்க போறோம். இது ஃபர்ஸ்ட் எபிசோட் தான். அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல நிறைய அவரிடமிருந்து நம்ம நேஷனல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். அதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல திரு RVS மணி அவர்களிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான விடை வருகிற எபிசோட்ல, அடுத்த எபிசோட்ல நம்ம அவரிடம் கேட்டு உங்களுக்கான பதில்களை பெற்று தருகிறோம். வெறும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக அற்ப அரசியல் செய்த காங்கிரஸ் கட்சி இப்பொழுது மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பெரிதளவில் அந்த விழிப்புணர்வு கிடையாது. அடுத்த தலைமுறை, இப்போ வளரக்கூடிய தலைமுறை 2008 2009 என்ன நடந்துச்சு என்பது ஐடியாவே கிடையாது. ஸோ அதை லைவா விட்னஸ் பண்ணி மும்பையில் நடந்த தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் காங்கிரஸிற்கும் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISIக்கும் ஒரு நெருங்கிய தொடர்புனால, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் நடந்தது என்பதையும், மோடியை கொலை செய்வதற்கு எப்படி பல்வேறு சதிகள் நடந்தது என்பதையும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய திரு RVS மணி அவர்களுடைய பேட்டி இது உங்களுக்காக. பேசு தமிழா பேசிய நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான விருதுல நம்மளோட இணைஞ்சிருக்காரு. டெல்லியில இருந்து திரு RVS மணி அவர்கள். என்னோட நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் சார். தேங்க்யூ வெரி மச். உங்களை பத்தி ஒரு அறிமுகம், நம்மளுடைய ஆடியன்ஸ்ல சில பேருக்கு உங்களை தெரிஞ்சிருக்கலாம். இன்னுமே பாத்தீங்கன்னா பெரும்பாலான தமிழக மீடியா உங்களுடைய இந்த சப்ஜெக்டான ஹிந்து டெரர் பத்தி கவர் பண்ணாத காரணத்தினால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். சோ என்னன்னா, இதுக்கு முன்னாடி அண்டர் செக்ரட்டரியா அமைச்சகத்துல, மத்திய அமைச்சகத்துல, உள்துறை அமைச்சகத்துல பணிபுரிஞ்சிருக்கீங்க. உங்களுடைய பல பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிருக்கீங்க. எப்படி எல்லாம் உங்கள்கிட்ட ஹிந்து டெரர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை காயின் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணிருக்காங்க, இல்லாத ஒரு ஹிந்து டெரரை மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க காங்கிரஸ் அரசாங்கம் என்பதை நீங்க ரிவீல் பண்ணிருக்கீங்க. ஒரு சின்ன அறிமுகம் நம்மளுடைய நேயர்களுக்காக சார். அறிமுகம்னு நீ தான் பண்ணிட்டே அறிமுகம். அப்புறம் என்ன, நான் டெல்லியிலே பிறந்து வளர்ந்து டெல்லியிலே தான் செக்ரட்டரியேட்ல வேலை பார்த்து கடைசியில டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரியில இருந்து ரிட்டையர் ஆனேன். ஃபைனான்ஸ் டைரக்டரா ரிட்டையர் ஆயிருக்கேன். பாக்கி போர்ட்ல எல்லாம் இருந்திருக்கேன். பட் ஒரு பர்டிகுலர் சம்பவத்துல அண்டர் செக்ரட்டரி ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து உள்துறை விஷயத்துல இன்டர்னல் செக்யூரிட்டி, டெரரிசம், இதெல்லாம் நக்சலிசம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தவன். இன்டெலிஜென்ஸ் பியூரோ பத்திலாம் அப்பதான் இது வந்தது. இதை பத்தி நான் எல்லாம் டீட்டெயில்டா புஸ்தகத்துல எழுதியிருக்கேன். இங்கிலீஷ்ல இருக்கு, ஹிந்தியில இருக்கு, மராட்டியில இருக்கு. பாக்கி தமிழ்ல ஒருத்தரும் டிரான்ஸ்லேஷன் பண்ண, மொழிபெயர்ப்பு பண்ண எனக்கு கிடைக்கல. அதனால ஆல்வேஸ் வெல்கம் சார். இந்த எபிசோட்ல இந்த ஹிந்து டெரர் பத்தி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா நம்ம கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் உங்களுடைய இந்த பர்சனல் அனெக்டோட்ல மத்திய அமைச்சகத்துல, அது உள்துறை அமைச்சகத்துல நீங்க பணிபுரிஞ்சிட்டு இருந்த காலம் என்ன, இந்த டைம் பீரியட், பிளஸ் உங்கள்கிட்ட யார் முதல்ல இந்த ஹிந்து டெரர் பத்தி கேட்க ஆரம்பிச்சாங்க? இதை பத்தி நான் புஸ்தகத்துல நல்ல விவரமா எழுதியிருக்கேன்னு. 2006 2010 வரைக்கும் திக்விஜய் சிங் காங்கிரஸ்காரர் தான் ஹோம் மினிஸ்டர் ஆபீஸ்ல உட்கார்ந்து, அவர் ஹோம் மினிஸ்டர் வாய மூடின்னு இருப்பார். இவரை கூப்பிட்டு இவருக்கு சொல்ற கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணி சொல்லுவாரு. அவர் கேட்டாரு, இந்து டெரர் பத்தி எனக்கு இன்வெஸ்டிகேஷன் பத்தி என்னத்தை எழுதி தாண்டு. நான் எங்கிட்ட கேஸே கிடையாது சொன்னேன், திருப்பி சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இந்த இந்து டெரர் விஷயமே ஆரம்பிச்சது. 1 ஜூன் 2006 இருந்து இது ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த சம்ஜோதா பிளாஸ்ட் ஹிந்து டெரரா மாத்தினா, மக்கா மஸ்ஜிதே ஹிந்து டெரரா மாத்தினா, மாலேகாவையும் ஹிந்து டெரரா மாத்தினா, 26-11 நவம்பர் மாத்திருப்பாங்க. பட் அந்த துக்காராம் ஓம்லே அஜ்மல் கசாவை பிடிச்சு அவன் கையெல்லாம் பாட்டினால மாட்டின்றான். அதை பார்த்த முடியல. அதுதான் அவன் பாகிஸ்தானி வந்திருக்கான்ட்டு. பாகிஸ்தானி எல்லாம் பண்ணிட்டு இருந்த சம்ஜோதா பிளாஸ்டும் பாகிஸ்தானிக்காரன் தான் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இது காங்கிரஸ் கவர்மெண்ட் அதை ஹிந்து டெரரா மாத்தி, அதுதான் கதை. உங்களோட இந்த இங்கிலீஷ் இன்டர்வியூல ஒரு பர்டிகுலர் கிளிப் வைரலா போயிட்டு வந்து சார். அது என்னன்னா, 26/11 மும்பையில் நடந்த அட்டாக் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் ISI, இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ். பாகிஸ்தானுக்கும் காங்கிரஸ்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. காங்கிரஸ் இந்த டெரரிசம் அட்டாக்க, மும்பையில் நடந்த தீவிரவாத தாக்குதலை கண்டிக்காம விட்டுட்டாங்க என்று சொல்லியிருந்தீங்க.
நம்முடைய தமிழ் நேயர்களுக்கு அதை பத்தி ஒரு ஒரு சில வார்த்தைகள் சார். இப்படினாக்கா ஒரு கப்பல் வந்துட்டு இருக்கும்போது பாகிஸ்தானி வாட்டர்ல பார்த்தான்னு சிதம்பரம் ஐயாவே சொல்லியிருக்காரு. புதுசா வந்த உள்துறை அமைச்சர் லோக்சபால எழுதி லோக்சபால ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு 11 டிசம்பர் 2008. அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு பார்த்தாக்க உங்களுக்கு எல்லாம் விவரமா தெரியும் எப்படி ஒரு செக்யூரிட்டி நேவல் இந்தியன் நேவி வந்து அதை சர்வீலன்ஸ் அபேண்டன் பண்ணிட்டு எல்லாம் எழுதியிருக்காரு. அதை பத்தி அதை படிச்சாக்க நல்லா கிளியராகவே தெரியும். அதை தவிர்த்து லோக்சபால 2010 2 மார்ச் அன்னைக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதுவும் சிதம்பரமோட அப்ரூவல்ல தான் அது ஆன்சர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பண்ணாரு. கொஸ்டின் நம்பர் *76 லோக்சபா செக்ரட்டரி லோக்சபால. அதுலயும் அந்த மாதிரி தான் 2-3 பிந்துக்கள் இருக்கு. அந்த பிந்துக்களை படிச்சு பார்த்தாக்க இப்ப எனக்கு ஐ பின் எக்ஸ்பிளைனிங் இட் பட் ஐ ஹேவ் அ ப்ராப்ளம் வித் மை த்ரோட். ஐ கேனாட் கோ ஆன் கீப் ஆன் ரிப்பீட்டிங் இட். அந்த பிந்துக்களை பார்த்து எழுதினாக்க உங்களுக்கு வந்து நல்ல விவரமா தெரியும் அது எப்படி பண்ணிருக்கான். 3வது இன்வெஸ்டிகேஷன்ல என்ன பண்ணினா 4வது நிறைய விசேஷம்லாம் இருக்கு. அதுல கசாப் வந்து கலவா கட்டிட்டு வந்தா, கையில இந்த செகப்பு கயிறு கட்டிட்டு வந்தா இந்து மாதிரி. நான் மட்டும் இல்ல, ராகேஷ் மாரியா இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர், அவரும் சொல்லி இருக்காரு. இதை தவிர்த்து பராக் ஒபாமா புஸ்தகத்திலயும் வந்திருக்கு இதை பத்தி ஏன் இந்தியா ஏன் அது ஆக்ஷன் எடுக்கலன்னு. அதுக்கப்புறம் ஃபாலி மேஜர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் அட் தட் டைம் ஹேட் ஆல்சோ செட், ஏர் சீஃப் மார்ஷல், நாங்க தயாரா இருந்தோம் பட் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்கலன்னு. நிறைய விசேஷம் இருக்கு. நிறைய விஷயம்லாம் கணக்கு போட்டு பார்த்தாக்க எல்லா பிந்துக்களையும் சேர்ந்து ஒட்டி கனெக்ட் பண்ணி பார்த்தாக்க உங்களுக்கு விஷயம் தெரியும். ஸோ அதுதான் நான் சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ உங்க த்ரோட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஷார்ட்டா முடிச்சிட்டீங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து நீங்க கொஞ்சம் விரிவாக இன்னொரு நாள் நம்ம ஆடியன்ஸ்க்காக விரிவாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். ரீசெண்டா உங்களுக்கு பத்ம விருது கொடுக்கப்பட்டது. இந்த ஹிந்து டெரர் பத்தி எக்ஸ்போஸ் பண்ணதுல ஒரு மிக முக்கியமான பங்கு உங்களுக்கு இருக்கிறது. ஆனா இதுல விக்டிமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசாங்கத்தால பிரஷரைஸ் பண்ணப்பட்டு நிறைய அதிகாரிகள், அமைச்சகத்துல வேலை பார்த்தவங்க, இந்த மாதிரி நிறைய விக்டிம்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வேற வழியே இல்லாம இந்த சிஸ்டம் கூட இருந்து இந்த அரசாங்கத்தோட பிரஷர்ல ஈல்ட் ஆகியிருப்பாங்க ஒரு சில பேர். அப்படி உங்களுக்கு ஒரு சின்ன ரெகக்னிஷன் இப்ப கிடைச்சிருக்கு. ரெகக்னிஷன் கிடைக்காம நிறைய டார்ச்சர்ஸ் அனுபவிச்சது லிஸ்ட் பண்ண முடியுமா சார்? இவங்க எல்லாம் டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க. இது எப்படின்னாக்கா அது சொல்ல முடியாது. ஏன்னாக்கா இப்ப நம்ம புரோஹித்தே இருக்க ஸ்ரீகாந்த் புரோஹித் 12, 12, 10, 7-8 வருஷம் ஜெயிலே இருந்தார். சர்விங் கர்னல், லெப்டினன்ட் கர்னல். 34 வயசுல லெப்டினன்ட் கர்னல் ஆனவர். அது அப்பவே ஒரு 2 வருஷம் ஆயிடுத்துக்கு லெப்டினன்ட் கர்னல் ஆகி. இன்னைக்கு தான் பிரிகேடியர் ஆயிருக்காரு. மேஜர் ஜெனரல் ஆனோம். எல்லாம் சரி, நல்லது நடந்தாக்க எல்லாம் நடக்கும். அவர் அனுபவிச்ச டார்ச்சர், சாத்வி பிரக்யாவோட பர்மனண்டாவே செவிட ஒரு கார்டு கேட்காமையும் நடக்கிறதுல அவ ப்ராப்ளம் ஆயிடுது. அவ்வளவு அடிச்சிருக்காங்க. இவாள்லாம் அது மாதிரி ரமேஷ் உபாத்யாயன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரும் நிறைய அடி வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க. அதிகாரிகள் கர்னல் புரோஹித் தான் அதிகாரி. பாக்கி நிறைய பேர்லாம் இந்த வந்து சும்மா இழுத்து போட்டு அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதனால நிறைய சஃபர் பண்ணா நிறைய பேருக்கு பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆயிருக்கு. சாத்வி பிரக்யா மாதிரி இப்ப வீல் சேர்ல தான் நடக்க முடியும், காது கேட்காது, அந்த மாதிரிலாம் இருக்கு. எம்பியா இருக்கா, நிறைய பேர் இருக்கா. ஒரு முக்கியமான கேள்வி சார். 2014ஆம் ஆண்டு இந்த இந்தியாவிற்கு மோடி மட்டும் பிரதமராக வராமல் இருந்திருந்தால் இந்தியா இந்த திசையை நோக்கி சென்றிருக்கும் என்று உங்களுடைய கருத்து? ஐ டு நாட் நோ வெதர் ஐ வுட் ஹேவ் பீன் அலைவ். பிகாஸ் இஷ்ரத் ஜஹான் விஷயத்தை பத்தி நான் ஒரு 2 விஷயம் சொல்லியிருக்கேன். அவன் டெரரிஸ்ட்னு டேவிட் ஆட்லியும் சொல்லியிருக்காரு, கோர்ட்ல சொல்லியிருக்காரு, ஆன்லைன் மீட்டிங்ல வீடியோ எவிடன்ஸ்ல சொல்லியிருக்காரு. February 2016 அபு ஜிந்தல் கேஸ்ல அவர் வந்து NIA டீம் போன போது அவால்ட்டையும் சொல்லியிருக்காங்க. அதை அமுக்கி போட்டாங்க. சிதம்பரம் சார் அமுக்கிட்டார். அது ஒண்ணு. அப்புறம் அது மட்டும் இல்லாட்டாக்கா அவ கூட இருந்த 2 பசங்க, ஒன்னு ஜாவேத் ஷேக் இந்தியன், பிரணேஷ் முக்லை கன்வெர்டட் டு ஜாவேத் ஷேக். மற்ற 2 அம்ஜத் ராணா, ஜீஷன் ரோர், 2 பாகிஸ்தானி பசங்க 2 பேர் இருந்து. இவ்வளவு இருந்ததுக்கு அப்புறமும் அதுல மோடியும் அமித்ஷாவும் போட்டு எவ்வளவு தாக்கி ஃபால்ஸ் கேஸ் எல்லாம் பண்ணினாங்க. இதெல்லாம் விஷயம் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் பார்க்க வேண்டியது விஷயம். இந்த மாதிரி அவளை எப்படியே தூக்கி உள்ள போடணும். அவ எலெக்ஷன் ஜெயிக்க கூடாது. அப்படி ஆயிருந்தா, அப்படி உள்ள அன்னைக்கு தேதிக்கு உள்ள போட்டிருந்தான்னாக்க இன்னைக்கு திசையே வேற மாதிரி. இங்க வந்து எல்லா இடத்துலயும் டெய்லி நீங்க காங்கிரஸ் டயத்தெல்லாம் UPA டயத்தை பார்த்தேன்னு ஒரு வாரத்துக்கு இங்க ஒரு பிளாஸ்ட் நடக்கும். நக்சல்ல நடக்கும், நார்த் ஈஸ்ட்ல நடக்கும், காஷ்மீர்ல நடக்கும், திருப்பி இன்டர்லேண்ட்ல நடக்கும், திருப்பி அதே ரவுண்டு அந்த சைக்கிள்ல போயிட்டே இருக்கும். ஒரு மாசத்துக்கு ஒரு 10 பிளாஸ்ட் நடக்கும். எங்கேயே நக்சல் ஏரியால அடிப்பான், தெரியவே தெரியாது. காஷ்மீர்ல டங்குன்னு, அப்புறம் கவுன்சிலேட் இன் US இருக்கும், அங்க அடிப்பான். நார்த் ஈஸ்ட்ல 2 பிளாஸ்ட், அப்படி டக்குன்னு அடிச்சிருந்தேன். அதெல்லாம் கம்ப்ளீட்டா கொண்டு வந்துடுறேன். இன்னி தேதிக்கு டெவலப்மெண்ட் நடக்கிறது வேற விஷயம். ரேபிட் டெவலப்மெண்ட் இஸ் ஹேப்பனிங். இந்த பிளாஸ்ட் எல்லாம்
கொண்டு வந்தது இல்லையா, இதுதான் முக்கியமான அச்சீவ்மெண்ட். இது அந்த 2014 மாறாம இருந்திருந்தானாக்க இன்னி வரைக்கும் எந்த பிளாஸ்ட் எவங்கிட்ட போய் நிற்போம். ஜவேரி பஜார்ல போய் அடிச்ச போது நம்ம இங்கே பாம்பேல நின்றுதான் அடி போக வேண்டியதுதான். தட் இஸ் தி சைலியன்ட் பார்ட் ஆஃப் திஸ். என்னதான் இருந்தாலும் எல்லாரையும் ரக்ஷா பண்ணி கவர் பண்ணி போறதுதான். That is a major mile. Okay. So இந்த இனிஷியல் எபிசோட்ல நீங்க ஒரு சில கருத்துக்களை பதிவிட்டு இருக்கீங்க சார். நம்ம தமிழ் மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய செய்தி, what is your message to Tamil people? See, that is the reason I am saying that National Party, these two people are there. I am not any, அவங்க எனக்கு ஒரு சொந்தக்காரனும் இல்லை, மோதியார் அமித்ஷா or anybody else. But அந்த தமிழ் மக்கள் should realize that அதனால தான் இப்போ வந்து நம்ம இங்க கோயம்புத்தூர் பிளாஸ்ட் நடந்தது, ராமேஸ்வரம் பிளாஸ்ட் நடந்தது, அங்கே லோக்கல் போலீஸ்லாம் கவர் அப் பண்ணி பார்த்தா கடைசியில் அப்புறம் கண்டுபிடிச்சு அது தீவிரவாதியோட பிளாஸ்ட்னாங்க. இது வாண்டவே வாண்டாம், அவளே இருந்தாக்க என்ஐஏ எல்லாம் வச்சு அவ கண்டுபிடிச்சிடுறா தீவிரவாதி பிளாஸ்டா இல்லையான்ட்டு. அவ தீவிரவாதி பிளாஸ்ட் ஆகவும் விட மாட்டேங்கிறாங்க. எக்ஸெப்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் கோஆபரேட் பண்ணாதான் அது நிறுத்த முடியும். அதனால அந்த பார்ட்டியோட இருந்தாக்க சுரக்ஷன், நம்ம ப்ராப்பர்ட்டி, ஒரு தீவிரவாதி குண்டு விடுச்சில நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம சொந்தக்காரன் உயிர் தான் போறது, ஒரு பாலிட்டிஷியன் உயிர் போகாது. அங்க அறிவாலயத்துல இருந்தாலும் சரி, அவன் வேற புது செக்ரட்டேரியட்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் அவெல்லாம் செக்யூரிட்டியில இருப்பாங்க. ஆஸ் அ காமன் மேன் நம்மளுக்கு வந்து இதுதான் ரைட்டு, அதனால தான் சொல்றேன். பார்க்கக்கூடிய மக்கள் உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அடுத்த எபிசோட நம்ம RVS மணி சார் நேஷனல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல பல்வேறு கருத்துக்களை கேட்டு தெளிவுபெறலாம். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.